நைட்டு சாண்ட்ராவோட ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, வினோத் அண்ணா, பார்வதி, கமருதன், சப்பரி, கனியக்கா எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் பேசுகிறாங்க. அதில் வந்து திவ்யாவை பற்றியும் பேசுகிறாங்க. பயங்கரமாக எல்லாரும் சேர்ந்து மாக் பண்ணுறாங்க திவ்யாவை. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே நைட்டு நம்ம சாட்டர்டே எபிசோடில் ஒரு சண்டை பார்த்தோம். அந்த எபிசோடை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்துட்டு திவ்யா பயங்கரமாக ஸ்கோர் பண்ண வரா. உடனே ஆமித்தும் சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே ஒரு நெருப்பு அணைஞ்சிட்டு இங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, அப்போ வா நம்ம இன்னொரு நெருப்பை கொளுத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லி பயங்கரமாக மாக் பண்ணி சிரிக்கிறாரு. அப்புறமா பார்வதி சொல்கிறாங்க, கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா, எப்படினாலும் கிளாரிஃபிகேஷன்னு ஒரு வார்த்தை கொண்டுட்டு வருவா அப்படின்னு. அதுக்கப்புறமா கமருதீன் சொல்கிறாரு, ஒரு ஒரு விஷயத்துக்கும் எங்கே என்ன இது வந்தாலும் அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சு அவள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுன்னு. அப்புறமா விக்ரம் ஏதோ சொல்கிறாரு. கனியக்கா சிரிக்கிறாங்க. சபரி சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வினோத் அண்ணா வந்து சொல்கிறாங்க, அவள் அது எப்படி சாண்ட்ரா ஸ்கோர் பண்ணலாம், நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு இங்கே நம்ம தானே பேசணும், இவ என்ன வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா யோசிச்சாங்களா. ஏன்னா சாண்ட்ராவுக்கு மட்டும் தானே பிக் பாஸ் ஹவுஸை எழுதி வச்சிருக்கு, வேறு யாரும் பேசக்கூடாதுல்ல. ஸோ ஆளுக்கு மொத்தமாக சேர்ந்து வந்து அவங்கள மார்க் பண்ணுறாங்க. நேற்று கனியக்காவும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இன்றைக்கி மார்னிங் கூட கனியக்காவுக்கும் அமித்துக்கும் சண்டை நடக்கும்போது அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அது மாதிரி சபரியை பார்த்து நேற்று பாரு வந்து அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லும்போது, சபரி மாமா தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதனால அப்படி பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒருத்தருக்காகவும் ஒரு இடத்துல திவ்யா வந்து நின்றுருக்காங்க. பட் எல்லாருமா சேர்ந்து மார்க் பண்ணதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸாக பார்வதி இவங்களெல்லாம் அவ்வளோ வச்சு செஞ்சுருக்காங்க, அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. விக்ரம் எல்லாம் வக்ரம் அப்படி இப்படி நிறைய வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் பாரு பண்ணால் எதுவுமே பிரச்சனை கிடையாது. திவ்யா வந்து வாயை திறந்தாலே யாருக்குமே பிடிக்கல. ஆனால் திவ்யா வந்து இப்படி வாண்டடாக எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணல. அவங்க எந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை நடந்தாலும் போய் கேட்கறதுக்கு வராங்க. இது நம்ம எத்தனையோ பேர் பண்ணும்போது நம்ம ரசிச்சிருக்கோம். சரி, நமக்கு அவங்களுக்கு அது பிடிக்கலைன்னா அவங்க இது பண்ணலாம். பட் எல்லாரும் சேர்ந்து மார்க் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல சொல்லியிருந்துருக்கலாம், சேர்ந்து மார்க் பண்ண வேண்டாமேன்னு சொல்லியிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீட்டில் எல்லாரையுமே மார்க் பண்ணுறாங்க. பட் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒருத்தரை மட்டும் பண்ணும்போது அது வந்து அவங்களோட இன்செக்யூரிட்டியை தான் காமிச்சுது. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.